சட்னி அரைக்கலான்னு பார்த்தா வீட்டில் போய் பார்த்தா தேங்காயை காணோம். சரி மட்டைக்காயாக கிடந்துச்சு. அப்போ தேங்காயை உரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் அருவாளை வாங்கிட்டு வந்து சரி அப்படியே தேங்காயை உரிச்சிட்டு இருந்தேங்க. ஒரு காயை உரித்து பார்த்தா அதுவும் சரியில்லை, ஓட்டைக்காயாக இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு காயை உரித்தேன். 2 காய் எங்கள் அம்மா வேணாம் பார்த்துக்கிறலாம், கடையில் கூட உரிப்போம், இல்லை தம்பி வரட்டும் அவனை உரிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தேங்காயை உரிக்க ஆரம்பித்தேன். கஷ்டப்பட்டு இந்த மட்டைக்காயை கஷ்டப்பட்டு உரிச்சேங்க. பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நானும் உரிக்கிறேன் வரவே மாட்டேன்ருச்சு. சட்டுன்னு காஞ்ச காயினால் அப்படியே அது கொஞ்சம் கோணலாக வேறு இருந்துச்சா. நல்லா பச்சைக்காயாக இருந்தால் கடன்னு உரிச்சிடலாம். கோணக்காயாக இருக்கிறதுக்கு அதுக்கும் உரிக்கவே முடியலை. சரி பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆச்சு உரிச்சு, இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி உரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 காயை சட்னிக்காக உரித்து எடுத்தேன். எங்கள் அம்மா பரவாயில்லையே இவ்வளோ நாள் கழிச்சு நல்லா உரித்து எடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உரிச்ச பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க.